ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ப்ளூ தான் வாங்குவோம். சரி, இன்றைக்கி ப்ளூ ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. மீனெல்லாம் பிடிக்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ரெட்டே வாங்கிட்டு வந்தேன். நல்லா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அது கலர் வந்து மாறி நல்லா வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அப்படி சேர்த்திக்கிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே சேர்த்தி கொஞ்சம் குருமிளகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தி அரைச்சி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்தலாம். ஆனால் நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால அது நான் வந்து லாஸ்ட்டில் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலான்ட்டு. இப்போது அதில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அப்படி சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறேன். நீங்களும் சிக்கன் மசாலா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்தி பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா கொஞ்சம் வதக்கிடலாங்க. அந்த மசாலாவை நல்லா வதங்கின கடைசியில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்திக்கலாம். நண்டு சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கலந்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நண்டுக்குள்ளால நல்ல மசாலா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கலந்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிருக்கிறேங்க. அப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. அது கால் அந்த இதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கணும். அப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு நான் பெப்பர் தூள் சேர்த்திருக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அதில் சேர்த்து அரைச்சோன்னா நம்ம லாஸ்ட்டாக போட வேண்டியதில்லை. நான் அது வந்து செப்பரேட்டாக அரைச்சனால இப்போ நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா அந்த மிளகாய் தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. திருப்பி நான் 1 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணுங்கிறனால இப்போ இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே நல்லா அதே வந்து வேக வச்சுருக்குறேங்க. இப்போ சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கோல்டுக்கு இந்த வெதருக்கெல்லாம் பெஸ்ட்டு இதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்